ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் அரிசி முறுக்கு வாங்க செய்யலாம். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு முறுக்கு செஞ்சுக்கலாம். பசங்க நாளைக்கு லீவுக்கு வராங்க, அவங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் முறுக்கு. முறுக்கு அது வந்து நீங்கள் அப்படி செய்கிறீங்க. இந்த இங்கே காட்டுங்க. இது வந்து ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு நல்லா சிகப்பாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஓமம், ரெண்டும் போட்டு மிஷினில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். மிஷினில் தான் கொடுக்கணும், நம்ம கையில் அரைச்சா இந்த நைஸாக வராது. அதனால் வந்து மிஷினில் போடணும். இப்போ தான் அரைச்சின்னு வந்தேன். இது வந்து இது ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்புக்கு வந்து 5 அழாக்கு அரிசி, பச்சரிசி. நான் வந்து பச்சரிசி 2 அழாக்கு 3 அழாக்கு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அப்படி 2 மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும், இல்லை தனித்தனியாக போட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்கும். நான் வந்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு தகுந்த போல் இது ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு அழாக்கு நல்லா சிகப்பாக வறுத்து பவுடர் தனியாக, இது வந்து அரிசி மாவு தனியாக. அவ்வளோதான். இதுக்கு வந்து எண்ணெய் காசுறோம் இல்லையா, இது வந்து ஒரு கரண்டி அப்படி மேலே போட்டால் போதும். இது காசு வச்சு எண்ணெயா? ஆமாம், வச்சிருக்கேன் ஸ்டவ்வில். இதுக்கு ஆப்பம் சோடா அதெல்லாம் தேவையில்லை. ஆப்பம் சோடா எல்லாம் போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இதுக்கு தகுந்த போல நம்ம சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது டாட்டா சால்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது தகுந்த போல போடணும். ஆமாம், அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போடணும். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அதிகமாக இது வந்து இப்போ உளுத்தம் பருப்பு பவுடரு, அரிசி பவுடரு, உப்பு கொஞ்சோண்டு, இந்த காசுனா ரொம்ப காசு வேணாம், கொஞ்சம் வெதப்பாக இருக்குது அந்த எண்ணெய் ஒரு கரண்டி. இதுவே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறுக்கு சுட வேண்டியது தான். இந்த முறுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஓமம், ஜீரகம் அது ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன் போட்டு மிஷின்லேயே அரைச்சிட்டேன். நல்லா ஸ்மெல்லு வருது. இது நம்ம கலந்துக்கணும். இந்த இது கூட போடுவாங்க இல்ல, இந்த கருப்பா இருக்குங்க எள்ளு. அது எள்ளு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால நம்ம போட மாட்டோம், பிடிச்சவங்க போட்டுக்கலாம். இதுக்கு ஓமம் சோமம் போட்டாலே போதும். இந்த மாதிரி பிழிஞ்சுக்கணும் மாவு. பார்த்தீங்களா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிழிஞ்சுக்கிட்டு, அந்த ஆயில் போட்டதுனால கைக்கும் ஓட்டல, அந்த இதுக்கும் ஓட்டல. பார்த்தீங்களா, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம சிம்பிளான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆமாம், சமையல்னாவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸ்டவ் நார்மல் ஃப்ளேமில் வச்சதா அது கரெக்டாக வரும். எல்லாமே மீடியமில் வச்சதா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, ஓமம், ஜீரகர்ரை, சீரகம். ஜீலக்கர்ரை அப்படின்னாக்கா சீரகம். ஓமம்னா ஓமம் தான், தமிழ்லையும் ஓமம், தெலுங்குலையும் ஓமம் தான். அந்த ஓமம் போட்டு ஜீரகம் பவுடர் போட்டோம்னா ஸ்மெல்லு. இது எள்ளெல்லாம் தேவையில்லை. எள்ளு போட்டோம்னா இந்த ஸ்மெல்லு வராது, எள்ளு ஸ்மெல்லு வராது. போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது வந்து முறுக்கு எடுக்கிறதுக்கு கை இது இல்லை. நான் வந்து மோர் கடையிறது எடுத்து எடுக்கிறேன். அதுதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி. இப்போ நீங்கள் ஒரே வாட்டி மொத்தமாக முறுக்கு செய்யணுன்றது இல்லை.
அந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு டப்பால போட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செஞ்சுக்கலாம். அந்த பவுடர் ஒன்றும் ஆகாது. ஆமா, ஒரே தடவை இப்போ எடுத்து போடுங்க, நல்லா இருக்கும் வைக்கணும். அதை எடுத்துட்டு இருக்குதே இன்னொரு முறுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட போதும். இதுக்கு மிஞ்சி எல்லாம் வேணா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆமா, டைரக்டா ஆயில்ல போடக்கூடாது. ஆயில்ல கூட போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் பெருசா அப்படி வரும். இதுன்னா இது பெஸ்ட் ஐடியா. இது வந்து இப்படி போட்டோம்னா கரெக்டா வரும். இது சூப்பரா ஒரே சைஸ்ல வரும் நமக்கு. இப்படி வருதுன்னு இது சூப்பரா. எண்ணெயும் செதறாம இருக்கும். கைக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எத்தனை ரவுண்டு வேணுமோ ஒரு ரவுண்ட்ல கூட சின்ன சின்ன முறுக்கு கூட பண்ணிக்கலாம். ஒன்னு போடுங்க, சின்ன முறுக்கு கரண்ட்ல வட்டாமே அப்படியே போட்டுக்கலாம். சின்ன முறுக்கு இந்த சைஸ் ஓகே, நல்லா இருக்கு. இப்ப என்ன பெருசா என்ன சாப்பிட மாட்டாங்களா? சில பேர் மேல மேலே ரவுண்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப கனமா வரும். 5 முறுக்கு போடலாம், இன்னொன்று கூட போட்டுடலாம். இந்த மாவு இந்த ஒரு குழால போட்டோம்னா 6 முறுக்கு வருது கணக்கு. ஓகேவா? அவ்வளோதான். கரண்டிக்கும் ஒட்டாது. அஞ்சு அழாக்கு அரிசிக்கு வந்து ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு, உளுந்து தனியா நல்லா சிகப்பா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா கழுவி அரிசி கூட கழுவி ஆற வச்சுக்கோங்க. ரெண்டு பாதிக்கு பாதி போட்டுக்கலாம். பச்சரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம். இது பாதி அது பாதியும் போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். அது ஓகேங்களா? நல்லா கழுவிட்டு 5 அழாக்கு வந்து ஒரு அழாக்கு 5 அழாக்கு அரிசிக்கு வந்து ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு கரெக்டா நல்லா முறுக்கு வந்து நல்லா அதுக்கு தகுந்த ஓமம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் கொஞ்சம் இந்த காசரோலே அந்த எண்ணெய் ஒரு கரண்டி எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டா போதும். அது பிசைறதுக்கு சேர்த்துக்கணும். திருப்பி போட்டா நல்லா ஆனா ப்ரௌனா வந்தாதான் நமக்கு வந்து முறுக்கு ரெடியான மாதிரி இல்ல, கலர் சேஞ்ச் ஆகும். இதுல வச்சுகள் பவுடர் போட்டாங்கன்னா அது திருன்னு போயிடும், ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால வச்சுகள் பவுடர்லாம் போட வேண்டாம், வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான். பாத்தீங்களா எப்படி வருது பாருங்க, பட்டு பட்டுன்னு ஒடியும். ஸ்மூத்தா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அளவு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க அந்த அளவோடு செஞ்சுக்கோங்க. கரெக்டா வரும் முறுக்கு. இப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.